9 வருட காலங்கள் முளைப்பதற்கு எடுத்துக்கொண்ட அந்த மூங்கில் 6 மாசத்தில் விண்ணை உரசி போய் தொட்டு கொண்டிருந்தது. அவன் என்ன சொல்றான் ஆய்வுல, 6 மாசத்தில் இவ்வளவு அசாத்திய வளர்ச்சியை பெறுவதற்கான அடித்தளத்தை 9 ஆண்டுகளாக வேருக்கு பூமிக்குள்ளே அந்த மூங்கில் தயாரித்து கொண்டிருந்ததுங்கிறான். திடீர்னு ஒரு நாள் மொத்தமா 234 ஜெயித்து ஆட்சி அமைக்கிற அளவிற்கு இந்த அடித்தளத்தை நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை கட்டமைத்து கொண்டிருக்குது. எப்படி 1.1 வாங்கினவன் செத்துருப்பான், நிறைய அவனோட கூட்டின்னு வாங்கியிருப்பான், பெட்டியை சீட்டை வாங்கி நோட்டை வாங்கிட்டு 4 விழுக்காடு போயிருப்பான், 7 விழுக்காடு போயிருப்பான், 8.22 தோன்றிருப்பான். 26லையும் இப்படியே தான் நிற்பேன். ஏன்? எனக்கு ஒரு கனவு இருக்கு. யார் கனவு? என் முன்னவர்களின் கனவு. பல ஆயிரம் ஆண்டுகளாக என் இன முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவு, அவர்கள் பகுத்து வகுத்து தந்த கோட்பாட்டு கனவு. கோட்பாட்டு கனவு. அதை எங்கள் உயிர் தலைவன் தூக்கி சுமந்தான். அவன் எங்களுக்கு காசு தரவில்லை, கனவு தந்தார். அவன் லட்சங்களை கொட்டி தரவில்லை, உயர்ந்த லட்சியத்தை கையளித்தான். என்ன கனவு? வலியோர் சிலர் எளியோதமை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமெனும் நினைவா, உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழித்தமிழா, பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்ணிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா, அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய், கொலை வாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே, குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே, என் நாட்டில் என் ஆட்சி அப்படி பால்ல, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே, பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ, செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ என்று குவினான் எங்கள் புரட்சி பாவலர். அந்த கனவு, அந்த கனவு. அலைமாகடல் கடல் ஆட்சி, நிலம் அதிகாரம், வானில் உன் அதிகாரம், கடலிலும் நிலத்திலும் அதிகாரத்தை நிறுவிய அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும் சேர சோழ பாண்டிய மூவேந்தர்கள். ஆனால் விண்ணிலே அதிகாரத்தை நிறுவவில்லை, விண்ணிலும் அதிகாரத்தை நிறுவிவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன், தமிழர் என வரலாற்றில் வான்மடை கண்டவன். அவன் பிள்ளைகள் என் முன்னவர்களின் கனவை நிறைவேற்ற துடிக்கிறோம். புதிதாக ஒரு கோட்பாட்டும் கொள்கையும் நாங்கள் வகுக்கல, அவர்கள் கையளித்த கடமை. எங்களுக்கு ஒரு கனவு, ஒரு தொலைநோக்கு, ஒரு கனவு, ஒரு விஷன், ஒரு ட்ரீம். என்னது? என் நிலத்தில் என் பிள்ளைகளுக்கு கல்வியை எப்படி தரமாக கொடுக்கிறது திட்டம். மருத்துவத்தை என் தாய் தந்தையருக்கு 1 ரூபாயிலிருந்து 1 கோடி மருத்துவம்னாலும் இலவசம். கல்வி எப்படி கொடுப்பாய்? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள், கற்றுக் கொடுக்கிறோம். நீ போய பசிங்கிற சொல்ல இல்லாமல் உங்கள் மகன் இந்த நாட்டில் ஒழிக்கல, நான் உண்மையிலேயே பிரபாகரன் மகன் இல்லை. பாலும் முட்டையும் இருந்தா ஏதுடா பசி? பால் முழுமையான உணவு. எங்க திரும்பினாலும் பண்ணை வச்சிருப்பேன், மாடு பண்ணை. என் பிள்ளைகளுக்கு 1 லிட்டர் பாலியா 5 முட்டையா அடிச்சுட்டு போயா பள்ளிக்கூடத்துக்கு போயா, எல்லா இடத்துலையும் ஜிம் வச்சிருப்பேன். ஏத்தியா உடம்ப தூக்கியா, டாஸ்மார்க்க முடியா, குடிப்பகத்தை முடியா, படிப்பகத்தை திரையா, அறிவை தேடி ஓடு, நாளைய வரலாறு உன் நிலையை தேடி ஓடி போ, படி படி படிடா. சுவாசிப்பது போல வாசிப்பதை பழக்கமாக்குடா, போடா, படிடா. யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுது, முன்பெல்லாம் அறிவில் சிறந்தவர்கள் யூதர்களாக இருந்தார்கள், இப்போது அவர்களை முந்திக் கொண்டு தமிழர்கள் போகிறார்கள். அதை நிலைப்படுத்துவேன், இன்னும் அதிகரிப்பேன். ஆங்கிலம் எங்களுக்கு ஒரு மொழி பாடம், தமிழ் பயிற்று மொழி. எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வரலாறை, எந்நாட்டு வேள்மையை எதற்காக நான் ஆங்கிலத்தில் படிக்கணும்? ஆங்கிலம் ஒரு மொழி பாடம். ஆங்கிலேயருக்கு இணையாக ஆங்கிலம் எழுத படிக்க பேச புலமை பெற்ற பிள்ளைகளாக என் உயிர் பிள்ளைகளை நான் உருவாக்குவேன்.
அறிவார்ந்த பிள்ளைகள், ஒழுக்கத்தில் சிறந்த பிள்ளைகளாக தமிழ் தேசிய பிள்ளைகளை உருவாக்குவேன். இவர்கள் தோற்று போனவர்களின் உடன் பிறந்தவனே. சென்னை கன்னிமாரா நூலகத்திலே இடமில்லை, அறிவி பசி கொண்டு அன்னை தமிழ் சமூக பிள்ளைகள் அலைகிறார்கள். 100 ஏக்கரிலே நூலகம் கட்டுவோம் என்றால் அறிவார்ந்த சமூகமாக இது மாறுகிறது என்ற அர்த்தம். அந்த இடத்தில் தோற்று போனார்கள். சென்ட்ரல் சிறையிலே, மத்திய சிறையிலே இடமில்லை, அதை இடித்துவிட்டு புழலிலே 100 ஏக்கரில் சிறை வளாகம் கட்டுவோம் என்ற இடத்திலே தோற்று போனார்கள். ஒரு குற்ற சமூகத்தை உருவாக்கி விட்டார்கள். எந்த நாட்டிலே நூலகத்தில் கூட்டம் அதிகரிக்கிறதோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகம். சாராய கடைக்கு இல்லாத பழச்சாற்று கடையிலே எங்கே கூட்டம் கூடுகிறதோ அது ஆரோக்கியமான சமூகம். எந்த இடத்திலே சிறையில் கூட்டம் குறைந்து மருத்துவமனையில் கூட்டம் குறைகிறதோ அது ஒழுக்கமான சமூகம், உடல் நலமுற்ற ஆரோக்கியமான சமூகம் என்று பொருள். ஆனால் மருத்துவமனையிலே எச்சி துப்பினால் எந்த நோயாளி தலையிலாது விழும், கோர்ட்டு வாசலில் நின்று துப்பினால் எந்த குற்றவாளி தலையாவது விழும். அவ்வளவு கூட்டங்கள் கூடுகிறது என்றால் இது குற்ற சமூகம். எதை நோக்கி போகிறது என்று நீ வார். இவர்கள் தோற்று போனவர்கள். ஒரு நல்ல நாட்டை, நல்ல குடிகளை படைக்க தவறியவர்கள். இவர்களுக்கு தெரியாதா? மலையை இவர்களால் உருவாக்க முடியாது. இயற்கையின் அரும்பெரும் கொடை அது பூமி தாயின் மார்பு என்று இவர்களுக்கு தெரியாதா? மணலை வித்தால் மறுபடி உருவாக்க முடியாது என்று தெரியாதா? மணல் இல்லாமல் எப்படி வீடு கட்டுவாய் சீமான் என்ற அறிவார்ந்த கேள்வி எழுப்புகிற பெருமக்களே, அன்னை தமிழ் சமூகத்தில் தமிழ்நாட்டு குடிகளின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் மணல் அள்ளப்பட்டதா? இல்லை. அருகில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் எடுத்துக்கொண்டு வித்தீர்கள். அந்நிய தேசங்களுக்கு, அரபு நாடுகளுக்கெல்லாம் கப்பலில் ஏற்றிக்கொண்டு காசு சம்பாதித்து வித்தீர்கள். 500 ஆண்டுகளுக்கு போக வேண்டிய மணலை 25 ஆண்டுகளை வைத்து முடித்து விட்டீர்கள். மணல் தீர்ந்த பிறகு மலையை கைவித்து விட்டீர்கள். எம்சாண்ட் என்று, மலை மணல் என்று. தோற்று போனீர்கள். நீங்கள் சொந்த நாட்டு குடிகளுக்கு துரோகம் செய்து விட்டீர்கள். அவன் சொல்றான்ல, அதிகாரத்தில் இருப்பவனே உன் வளத்தை திருடி விற்க தயாராகிவிட்டான் என்றால் அப்படிப்பட்ட ஆட்சியாளன் உனக்கு அமைந்திருப்பானே. ஆனால் நீ சபிக்கப்பட்டவனடா, நீ சபிக்கப்பட்டவன் என்கிறான். டாஸ்மார்க் அரசு விற்கிதே அருமை உடன் பிறந்தவனே, தம்பி தங்கைகளே. இந்த ஆத்து மணலை அரசு 3 அடி அள்ளணும்னு சட்டம் போட்டுச்சு. அந்த 3 அடிக்கு அள்ளி ஒரு இடத்தில் வைத்து நாட்டு குடிகளுக்கு மணல் தேவைக்கு அதை வித்திருந்தால் எவ்வளவு நியாயமாக இருக்கும். நீ தனியார் கொடுத்தவனை இரும்பு கை கொண்டு பொக்களின் நின்றத்தை வச்சு 30 அடிக்கு அள்ளிட்டானே. ஏரியை விட்டு குளத்தை வெட்டினவன் ஆற்றுக்குள்ளே குளத்தையும் ஏரியை வெட்டிட்டு போயிட்டானே. சொல்லு, ஆற்றுக்குள்ளே மரம் முளைத்து நீ பார்த்துருக்கிறாயா? இரு கரையிலும் நாணல் புல்லுதான் முளைக்கும். ஆனால் இன்றைக்கு ஆற்றுக்கு நடுவாலை மரங்கள் முளைத்தது காரணம் மணலை அள்ளிவிட்டு மண் வந்து விட்டது, முளைத்திட்டது. எந்த இடத்தில் இவர்கள் உனக்கு உரிமையை வைத்திருக்கிறார்கள்? சொல்லு, என்ன உரிமை வைத்திருக்கிறார்கள்? இவர்கள் தோற்று போனவர்கள். இவர்கள் இறந்து போனவர்கள். சும்மா ஆக்சிஜனை வச்சு உயிரோடு இருக்கிற மாதிரி வச்சு பில்லை போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மகிட்ட. அவங்க செத்து போயிட்டாங்க பல ஆண்டுக்கு முன்னாடி. சும்மா அதிகாரத்தில் இருக்கனால நாங்கள்லாம் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லாட்சி. ஒரே ஒரு கேள்வி தாங்க. எங்கள் தாத்தன் ஒருத்தர் இருந்தான், அவன் படிக்கல. சுந்தரம்னு ஒரு இயக்குனர். அவர்கிட்ட போய், ஐயா சொல்லுண்ணே, நம்ம ஆட்சியில் இருந்த சாதனைகள் எல்லாமையா ஒரு படமாக எடுத்து இந்த தேட்டரெல்லாம் நியூஸ்கள் மாதிரி ஓட்டலாம் ஐயா அப்படின்னு. சரி, என்ன செஞ்சுருக்கா சாதனை? ஐயா நம்ம பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம்யா, ஊருக்கு பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம்யா. சரி, அப்புறம் ரோடு போட்டிருக்கோம்யா. அப்புறம் நிறைய அணைகளை கட்டியிருக்கோம்யா. அப்புறம் கேட்டுக்கிட்டே வராரு. அவர் கேட்குறாரு, சரி பள்ளிக்கூடம் கட்டியிருக்கான், பிள்ளைகள்லாம் போய் படிக்குது இல்லை? ஆமாம் படிக்குது. அப்புறம் ரோடு போட்டிருக்கோம், சனமெல்லாம் நடக்குதுல்ல? ஆமாம் நடக்குது. அணை கட்டியிருக்கான், விவசாயம்லாம் பயன்படுத்துகிறாங்கல்ல? பயன்படுத்துகிறாங்கல்ல. அதான் தெரியுது. அப்புறம் எதுக்கு படம் போட்டு காட்டுற? அதான் தெரியுதே. பிள்ளை படிக்குது, பிள்ளைக்கு தெரியுது, பெத்தாத்தால பிள்ளைக்கு தெரியுது. சனம் போகுது, போட்டது யாருன்னு தெரியுது. அணையை கட்டினது யாருன்னு தெரியுது. அது விவசாயி பயன்படுத்துகிறான்னு தெரியுது. இதுக்கு என்ன படம் போட்டு காட்டுற? உங்களுக்கு தெரியுமா, எங்கள் ஊர் பாத்திபனூர்னு ஒரு ஊர், எனக்கு பக்கத்து ஊர். அதில் ஒரு அணை கட்டினவன் அவன். கடைசி அந்த அணைகளுக்கெல்லாம் வெள்ளை அடித்தாங்க பாருங்கள். ஒரு 50 ஆண்டு கழிச்சோன்னே அதில் இவங்க பேர் எழுதிட்டாங்க. அணையை கட்டினவன் காமராஜன் பேர் எழுதி போடல, வெள்ளை அடிச்சு விட்டாங்க பாருங்க. இவங்க பேரை மொக்க எழுதிட்டாங்க.
திருக்குறள் எழுதுனது கருணாநிதினு ஒரு தலைமுறை நம்புதில்ல. சிரிக்கிறா. தொலைக்காட்சியிலே ஒரு மாணவி சொல்லுது, இந்த குறளை ஐயா கலைஞர் அவர்கள் இந்த குறளில் சொன்னது போலங்குது. அதுலேயே நம்ம கள்ளச்சாரம் குடிச்சு வச்சிருக்கலாம். அதுக்கே அந்த நேரம் நமக்கு கிடைக்கல. இவங்களை என்ன 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 செய்யலான்ற நீ எது ஒன்று புதுசாக செஞ்சாங்க. வள்ளுவருக்கு குறளோவியம் எழுதி குறளோவியம் தந்த கலைஞரே, தொல்காப்பியம் தந்த கலைஞரே. அவன் மார்க்சியங்காருக்கு எழுதின தாயை கலைஞரின் தாயின்னு இவர் எழுதிட்டு இந்த மார்க்சியங்காருக்கே மறந்துட்டாங்க கலைஞரின் தாய். ஐயோ ஐயோ, இது ஒரு கூட்டம். அது ஒரு தவறு நடந்துருச்சு. நான் உங்களோட பிறந்தது, நீங்கள் என்னோட பிறந்தது. இது ரெண்டில் ஏதோ ஒன்று தவறு, பெரிய தவறு. விட்டுட்டு போகவும் முடியல. சரி என்ன பண்ணுறது, கூட பிறந்துட்டு உயரத்துக்கு போராடிட்டா சாபம்னு போராடிட்டு கிடக்கிறேன். போட்டால் போடு, போடலைன்னா போ. நீ உதயசூரியனுக்கு போடு. அவன் வீட்டில் விடியும், உன் வீடு இருட்டாத்தான் கிடக்கும். 60 ஆண்டுகளை ஆட்சி செஞ்சு நம்ம ஆத்தாவை 1000 ரூபாய்க்கு கையேந்தி வச்சது சாதனைன்னு பேசுகிறான். தோற்று போனார்கள்டா இவர்கள், தோற்று போனார்கள். 1000 ரூபாய் என்றால் ஒரு மாதத்துக்கு 1000 என்றால் ஒரு நாளைக்கு 30 ரூபாய். 30 ரூபாய் சம்பாதிக்க வக்கில்லாத நிலையில் நான் ஆத்தாவை வச்சவன் வேண்டா. எவன் ஒரு இட்லி 50 ரூபாடா, 30 ரூபாய்க்கு வச்சு இதே ஆடாதுங்கிறது முட்டாப்பயலு. ஐயோக்கியம். அவன் தான் சொல்கிறான்டா ஏன் கள்ளச்சாராயம் குடிச்சாயின்னு. 400 ரூபாய் ஆகுதுங்க ஒரு குவார்ட்ரு குடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. 500 ரூபா தாங்க கூலி. 100 ரூபாயை வீட்டுக்கு கொண்டு அந்த புள்ள ஊட்டியில் எப்படி காப்பாற்றுறதுங்க. இதுனா 60 ரூபாங்க. 2 பொட்டலம் பிடிச்சா கூட 120, மீதி 300 ரூபாய் கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்றோமுங்க. அதனால தாங்க அது கருமத்தை குடித்தோம்னு பேசுகிறேன். அப்படி தோற்று போனார்கள்டா தம்பி தங்கச்சி, தோற்று போனவர்கள் இவர்கள். தெருவில் அவர்கள் போகும்போது ஏளனமா, ஐயோ ஏன்டா வெக்கமில்லாமல் நீங்களும் வேட்டி சட்டை கட்டி தெருவில் திரிவீங்க அப்படி ஏளனமா அப்படியே. இவங்களே சாகாமல் இன்னும் திரிகிறாங்க மானம் கட்டு வெக்கம் கட்டு. நம்ம எதுக்குடா, நம்ம எங்கடா தோற்றம். சொன்ன சொல்ல மாறலடி, எவனோடும் சேர்க்க இல்லை. தனிச்சு போட்டி எத்தனை கோடி பேரமை பரலை. நான் தெருக்கோடியில் கூட நிற்கிறேன். உன் கோடி எனக்கு வேண்டாம். ஓட்டு போட்டா போடு, போடலைன்னா போ. சாதி பார்த்துக்க, எனக்கு போடாத. சாதி பார்த்து போடாத. சாதி பார்க்காம என் தங்கச்சி தமிழச்சின்னா போடு. அவளை சாதி பார்த்து நீ படையாச்சி வன்னியர்னு போட்டால் போட்டாத. ஓட்டு எனக்கு என் தங்கச்சிங்க தீட்டு போட்டாத. நீ மீதி 2 பேரும் படையாச்சதுன்னா அவனுக்கே போட்டுரு, எங்களை விட்டுரு. அந்த வாடையே வேணாம்னு தான் நாங்கள் வேறு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ படையாச்சி கூட்டம் போட்டு பறையர் போவியா, பறையர் கூட்டம் போட்டு படையாச்சி போவியா. ஆனால் உன் மகன் போட்டு படையாச்சியும் பக்கத்தில் உட்காந்துருக்கான். இதாண்டா புரட்சி. தமிழன்ல ஒருத்தனை நீ பொதுத் தலைவனாக விட்டிருக்கியா? 1/2 நூற்றாண்டுகளில் எங்கள் ஐயா வந்தா என்ன சாதி கட்ட, எங்கள் அண்ணன் திருமா வந்தா என்ன சாதி கட்ட, கார்த்திக் வந்தா என்ன சாதின்னு கேட்ட, கொங்கு ஈஸ்வரன் வந்தா என்ன சாதின்னு கேட்ட, எங்கள் அப்பா ஓபிஎஸ் வந்தா என்ன. எவன் வந்தாலும் தமிழன், எவன் வந்தாலும் சாதி கட்ட. தமிழன் இல்லாத எவன் வந்தாலும் அப்படியே தலைமையேற்ற. இது உன் நோய். இந்த என்ன சாதி என்னன்னு கேட்ட நீ ஏன் கருணாநிதிட்ட கேட்கல, ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதாட்ட கேட்கல? கேட்டிருந்தேன்னா அந்த இவ்வளவு பின்னடைஞ்சிருக்குமா சொல்லு. அவன் எவ்வளவு நுட்பமாக திராவிட அரசியல் செய்வான்னு உனக்கு தெரியுமா? எங்கள் ஐயா அன்புமணி விவசாயத்தை பற்றி ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்னு ஒரு கேள்வியை கேட்குறாருங்க. நீங்கள்லாம் நினைவில் இருக்குதோ இல்லையோ, நான் நினைவுபடுத்துகிறேன். கேள்வியே கேட்குறாரு. யாருக்கு கேள்வி? கேள்வி யாரு கேட்டாருன்னு சொல்லு. ஸ்டாலினுக்கு. பதில் யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன்? எம்ஆர்கே பன்னீர்செல்வம். டேய் கேள்வி உனக்கு தெரிஞ்சால் சொல்லணும், இல்லை தெரியலன்னு சொல்லணும். அது ஏன் அவரை சொல்ல விடுற? ஏன்னா சொந்த ரத்தங்களுக்குள்ள மோதிக்க. நான் திராவிடன் சேஃபாக இருந்துக்கிறேன். எப்படி